தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஆர்கேஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்க்கான அதில் இருக்கக்கூடிய 6வது தேர்வு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான ஒரு முழுமையான தேர்வு குறிப்புகள் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து 100 வினாக்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னோட சேர்ந்து வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு வினாவிற்கும் 2லிருந்து 4 செகண்ட் வந்து நம்ம டைம் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் என்னோட சேர்ந்தே வந்து அட்டன் பண்ணுங்கள். கடைசியில் 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு வினாவிற்கு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டீம்ல இருந்து வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம டைரக்டா क्वेश्चनக்குள்ள வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ முதல் கேள்வின்றது பாருங்க, கூற்றும் காரணம் கேள்வி இருக்கு. ஸோ கூற்று பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது. காரணம் செயல்படு பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடியும். பயனிலையோடு துணை வினைகள் ஒன்று சேர்ந்து வரும். ஸோ பொம்மை வந்து பூங்குழலியால் செய்யப்பட்டது. இது என்ன வினை அப்படின்றது செயற்பாட்டு வினை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காரணம் என்னது? இங்க இருக்கக்கூடியது இப்போ எழுவாயா இருக்கு, இங்க வந்து செயல்படு பொருள் இருக்கு, இங்க வந்து பயனிலை இருக்கு. ஸோ பயனிலைன்றது செய் அப்படின்ற ஒரு வினையடியை கொண்டிருக்கும். அதனோடு துணை வினை என்னது? பட்டது அப்படின்றது வந்திருக்கு. அதாவது பட்டது, பெற்றது, அதாவது படு, பட்டது, பெரு, பெற்றது, உண்டான் அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து செயற்பாட்டு வினை. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பயனிலையோடு துணை வினைகளுள் ஒன்று சேர்ந்து வரும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயம் கூட. ஸோ அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. அதே மாதிரி காரணமானது கூற்றை விளக்குகிறது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டான விடை. 2வது வினா பாருங்க, ஒரு தொடரில் ஒரு எதிர்மறை சொல் வந்து செயல் நிகழாமையை கூறினால் அது எதிர்மறை தொடர். அதாவது ஒரு தொடரில் ஒரு எதிர்மறை வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து நெகட்டிவாக தான் குறிக்கும். நெகட்டிவ் அப்படின்னோம்னா செயல் நிகழாமையை குறிக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து, ஒரு தொடரில் 2 எதிர்மறைகள் வந்து உடன்பட்டு பொருளை தந்தால் அது பொருள்மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அதாவது ஒரு எதிர்மறையா வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? நெகட்டிவ் பொருளை வந்து கொடுக்கும். அதே இன்னொரு எதிர்மறை அப்படின்றது வரப்ப ரெண்டும் சேர்ந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா உடன்பாட்டு தொடரை கொடுக்கும். அதாவது இங்கிலீஷ் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பொருள் வந்து மாறாது, பட் வார்த்தைகள் நெகட்டிவா இருக்கும். ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்புறம் அடுத்து 3வது, செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்தினால் அது செய்வினை தொடர். இது வந்து செய்வினை தொடர் கிடையாது. இது பேசிக்கா தன்வினை தொடராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா உடன்பாட்டு தொடராக இருந்திருக்கலாம். ஸோ 3rd ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா செய்வினை தொடர் அப்படி வராது. அப்ப 1, 2 சரி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க, பின்வருவற்றுள் செய்தி தொடரை தேர்க. செய்தி தொடர் அப்படின்றப்போ ஒரு விளைவு தொடராக இருக்கக்கூடாது, ஒரு எதிர்மறை தொடராக இருக்கக்கூடாது, அதே மாதிரி தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினைகள்ல இருக்கக்கூடாது. அது பேசிக்கா ஒரு செய்தியை மட்டும்தான் குறிக்கும். இப்போ காந்தியடிகள் உண்மை பேசாமல் ஈரார் அப்படின்றது ஸோ நெகட்டிவா வந்திருக்கு, எதிர்மறை தொடர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா 2 எதிர்மறை பேசாமல் ஈரார் அப்படின்றப்ப அப்போ 2 எதிர்மறை வந்துச்சுன்னா அது ஒரு உடன்பாட்டு செயலை தான் குறிக்கும். ஸோ அப்போ அது சிம்பிள். தேசிய கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது. ஸோ பட்டது பயனிலோட சேர்ந்து படு, பட்டது, பெரு, பெற்றது வந்திருக்கு. இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை தொடர். ஸோ இது செய்தி தொடர் அல்ல. பிசிராந்தியர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவ்வளவுதான். பிசிராந்தியர் வந்து நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு செய்தி தான் இருக்கு. ஸோ எதுவும் வந்து இல்லை. அடுத்து, அன்பரசன் திருக்குறளை எழுதுகிறான். ஸோ அப்ப அன்பரசன் எழுவாய், எழுதுகிறான் பயனிலை, நடுவுல எதை எழுதுகிறான்? திருக்குறள். அப்ப ஐ வந்திருக்கு. அப்ப இது ஒரு செய்வினை தொடர். ஸோ அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் அது சி தான். அடுத்து 4வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும் இருக்கு. வீட்டின் முன் 5 கோலமிட்டனர். ஸோ வீட்டுக்கு முன்னாடி 5 பேர் வந்து கோலமிட்டாங்க அப்படின்றது சொல்றோம். உயர்திணை அக்ரிணை இரண்டிலும் பொதுவான சொற்கள் உண்டு. தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை காட்டும், சுட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கான்செப்ட் சார் அப்படின்னோம்னா இதுக்கு பேர் தான் ஒன்றொலி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுக்கு முன்னாடி 5 பேர் வந்து கோலம் போட்டாங்க அப்படின்னு நான் பொதுவா சொல்றேன். இப்ப 5ன்றது ஆண்களையும் சொல்லியிருக்கலாம், பெண்களையும் சொல்லியிருக்கலாம். அதாவது ஆண் பாலையும் சொல்லியிருக்கலாம், பெண் பாலையும் சொல்லியிருக்கலாம். பட் அதை நான் உங்ககிட்ட சொல்றப்ப அது உங்களுக்கு எப்படி புரியும்னா, வீட்டுக்கு முன்னாடி 5 பேர் கோலம் போட்டாங்கன்னா பெண் பால் மட்டும் தான் கோலப்படுவாங்க. ஸோ அப்ப கோலமிட்டது அப்படின்றத அது வந்து பெண் பாலா அப்படின்றது வந்து நம்ம குறிக்கப்படுது. இப்போ அதே கம்பராமாயணத்துல வந்து என்னுடன் சேர்ந்து ஐவரானோம் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ராமர் சொல்ற அந்த முன்னும் பின்னும் வச்சுதான் நீங்க வந்து அதை வந்து ஆண் பாலா வந்து நீங்க கருதுவீங்க. ஸோ அப்ப ஒரு விஷயத்தோட முன்னும் பின்னும் தொடர்பை வச்சுதான் நம்ம அந்த குறிப்பை வச்சுதான் என்ன பண்ணுவோம், அது ஆண் பாலா பெண் பாலான்னு பார்ப்போம். மற்றபடி பொதுவா வந்து ஐவர் அப்படின்றது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும் அப்படின்றது. ஸோ இது பேர் தான் ஒன்றொலி பொது பெயர். ஸோ அப்ப கூற்றும் கரெக்ட் தான். உயர்திணை அக்ரிணைல 2லயும் பொதுவான சொற்கள் உண்டு. இப்ப இதை தான் நம்ம பார்த்தோம். அந்த தொடரின் முன்னும் பின்னும் வர சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி இன்னொரு பாலை சுட்டும். ஸோ அப்ப அதுதான் இதுவும் கூட. ஸோ அப்ப கூற்று எதை சொல்லுது? ஒன்றொலி பொது பெயரை சொல்லுது. காரணம் அதை விளக்குது. ஸோ அப்ப கூற்றும் காரணம் சரி. காரணமானது கூற்றை விளக்குகிறது. ஸோ அப்ப ஆன்சர் இங்க இருக்கு, ஆன்சர் சி. 5வது வினா பாருங்க, சரியற்ற கூற்றை தேர்ந்தெடுத்ததுக்கு. சரியற்ற கூட்டப்ப தவறானதுன்னு அர்த்தம். பால் 5 வகைப்படும். கரெக்ட். திணை என்பது பாலின் உட்பிரிவு அப்படின்றது இருக்கு. ஸோ பால் என்பது திணையின் உட்பிரிவு. ஸோ அப்போ இதுதான் தவறானது. இதை வச்சு எடுத்துலாம் ஆன்சர் பி.
6வது வினா பாருங்க. செய்யுளில் இசை நிறைவு செய்வதற்கும் அசை நிலைக்கும் விரைவு அச்சம் துன்பம் முதலிய பொருள்கள் நிலைக்கும் வருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஏன்னா இரட்டை கிளவியை பொறுத்தளவுக்கு அதில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காது, அது வந்து பொருள் தராது, அது ஆப்ஷன்லையும் கூட இல்லை. செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர், செய்தி தொடர் அதுவும் கிடையாது. செய்தி தொடர் வெறும் செய்தியை மட்டும் தான் காட்டும். செயற்பாட்டு தொடரும் செய்வினை தொடரும் உங்களுக்கு தெரியும், அதில் விரைவு அச்சம் துன்பம் எதுவும் காட்டாது. சிம்பிள். அடுத்து 7வது வினா அப்படின்றது பாருங்க. பிழையான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிழையானது ஸோ அப்போ தப்பானது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ பாருங்க, அங்கே நடப்பது யார் கரெக்ட் வினா தொடர். குழந்தை சிரித்தது, இது வந்து ஒரு வலுவ அமைதியாக இருந்துக்கலாம். கதிரவன் உதித்தான் வலுவ அமைதி. 10 மரங்கள் வீழ்ந்தது, 10 மரங்கள் வீழ்ந்தன அப்படின்றது வரணும். ஓகேவா, இது வந்து டைரக்டா தவறா இருக்கு, வலுவ அமைதியா நம்ம எடுத்துக்க முடியாது இது. அடுத்து 8வது வினான்றது பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியற்றதை தேர்க. ஸோ இதுவும் தவறானது தான் கேட்டிருக்காங்க, சரியானது கிடையாது. தமிழ் மொழியில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது. ஸோ பால் பொறுத்தளவுக்கு எஸ், இலக்கண அடிப்படையில் தான் வந்து பால் பகுப்பு அமைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம பொதுவில் பார்ப்போம். இலக்கண பொது அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா தமிழில், அதில் வந்து உயர்திணையா அக்ரிணையா, அந்த உயர்திணையில் என்னென்ன பால் இருக்குது, அதில் இப்போ ஆண் பால் பெண் பால் பலர் பால் 3 பால் இருக்கும். அக்ரிணையில் ஒன்றன் பால் பலவின் பால் 2 பால் இருக்கும். இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது கரெக்ட். தன்மை முன்னிலை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வரும். எஸ், தன்மை முன்னிலை அது ரெண்டையும் தவிர்த்து பெயர்கள் எல்லாமே படர்க்க இடத்துல தான் வரும், அதுவும் கரெக்ட் தான். தன்மை முன்னிலை ஆகிய இடங்களில் ஆண் பால் பெண் பால் என்ற பால் பாகுபாடு உண்டு. ஸோ இப்போ தன்மை முன்னிலை, இப்போ நான்றப்ப அது ஆணா, இப்போ நானா இருந்து சொல்றதுனால ஆணா இருக்கும், இப்போ பெண்ணா இருந்து நான் சொன்னால் அதுவும் பெண்ணாக தான் இருக்கும். ஸோ அப்போ அது நான்றது பொது தான், அது யார் சொல்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்போ அதில் நான்றப்ப அது டேரக்டா ஆணா பெண்ணுமான்னு நமக்கு காட்டாது. அதாவது அந்த பால் பாகுபாடை நம்ம டேரக்டா நான் சொல்றப்ப அது வந்து காட்டாது. அதே தான் முன்னிலையும். நீன்னு சொல்றப்ப எனக்கு முன்னாடி இருக்கவங்களை பொறுத்து தான் அது அமையுமே தவிர நீன்னு சொன்னாலே அது வந்து ஆண் பாலையோ பெண் பாலையோ குறிக்காது. ஸோ அப்போ அதுதான் வந்து இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆண் பால் பெண் பால் என்ற பாகுபாடு கிடையாது. ஓகே, உண்டுன்னு இருக்கு. அப்போ இதுதான் தவறானது. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். எது சரியற்றது? 3வது மற்றும் சரியற்றது. அடுத்து 9வது வினா அப்படின்றது பாருங்க. கூற்றும் காரணமும் இருக்கு. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது இருக்கு. பேசுபவர், அதாவது தன்மை முன்னிலையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை அப்படின்றது சொல்றாங்க. உளப்பாட்டு தன்மை உளப்படுத்தா தன்மை அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்றது தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உளப்பாட்டு தன்மை அப்படின்றப்ப நாம் எழுதுவோம் அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் அப்படின்றப்ப நானும் சேர்ந்து உங்க கூட எழுதுவேன், கரெக்டா? இப்போ நாம் எழுதுவோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதுவோம். அப்போ நானும் என்னை வந்து நான் உங்களோட முன்னிலைப்படுத்திக்கிறேன். எனக்கு அடுத்து உங்களை எல்லாத்தையும் நான் 2ஆம் பட்சம் வச்சு நான் சொல்றேன். அப்போ என்னையும் சேர்த்துக்கிறேன்றது அர்த்தம். அதாவது தன்மை பேசுவரையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? நாம் அப்படின்னு வரணும். இப்போ அதே இது நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள்னா நான் என்ன சேர்க்காம உங்களை சொல்றேன். ஓகேவா, நீங்க மட்டும் எழுதுங்கன்றதா நாங்கள் எழுதுவோம்னு சொல்றேன். அப்போ இது வந்து உளப்பாட்டு தன்மை நாம்ன்றது வருது, நாங்கள்ன்றது உளப்படுத்தா தன்மை. பட் இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். பட் காரணமும் கூற்றும் வேற வேற இல்லையா? ஏன்னா இதை வந்து இது விளக்கல. ஸோ அப்போ அது வந்து நமக்கு கிடையாது. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி, காரணமும் வந்து கூற்றும் வெவ்வேறானவை. அது ரெண்டுமே வேற வேற கான்செப்ட், ஒன்றும் விளக்கல. அடுத்து 10வது வினா பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியானது. ஸோ அப்போ என் எழுதுகோள் இது வன்று. ஸோ இது அப்படின்றப்போ ஒருமை, அன்றுல ஊ சவுண்ட் வருது. ஸோ அப்போ அதுவும் ஒருமை. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து 11வது வினா பாருங்க. முறைப்படி அமைந்த சொற்றொடரை தேர்க. ஸோ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ மூதுரை 31 நான் அதில் வச்சுக்கோங்க. அடுத்து 12வது வினா பாருங்க. ஒரு சொல் தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் அதன் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டுவதற்கு ஒன்றொளி பொது சொல் என்பது அர்த்தம். இது வந்து 11th தமிழ் புத்தகத்தில் வந்து இருக்கும். இதை வந்து செக் பண்ணி பாருங்க இந்த கான்செப்ட். 13வது வினா பாருங்க. பிழையான தொடரை தேர்க. ஸோ அப்போ தவறான தொடர் என்ன? அன்று பார்த்தல் அவன் அல்லல் கரெக்டு. இது எருதுகள் ஓடின கரெக்ட். மாடுகள் தோட்டத்தில் மேய்ந்தன கரெக்ட். சில வீரர்கள் கீழே விழுந்தனர். அதாவது சில பல என்பது அக்ரிணைக்கு உரித்தானது. ஓகே, அக்ரிணை மாடுகள், இப்போ சில மாடுகள் பல மாடுகள்னு வரலாம். சில வீரர்கள்னு வரக்கூடாது, சில மனிதர்கள்னு வரக்கூடாது. ஏன்னா வந்து உயர்திணையில் சில பல வரக்கூடாது. அப்போ எப்படி வரணும்னா வீரர்கள் சிலர் கீழே விழுந்தனர், வீரர்கள் பலர் கீழே விழுந்தனர்னு வரலாம். பட் இது வந்து மாறி இருந்திருக்கு. அப்போ இதுதான் பிழையான தொடர். அடுத்து 14வது வினா அப்படின்றது பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. ஸோ ஆராய்ஞ்சு என்ன விஷயங்கள்ன்றது பாருங்க. தமிழில் தன்மை மற்றும் முன்னிலையில் ஒருமை பண்பாடு பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண் பான் பாகுபாடு இல்லை. எஸ், கரெக்ட் தான்.
பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படும். எஸ், அதுவும் கரெக்ட் தான். அவன், அவள், அவர், அது, அவை முதலானவை பதிலீட்டு பெயர்கள். எஸ், அவன், அவள், அவர், அது, அவை எல்லாமே பதிலீட்டு பெயர்கள் தான், வேற வேற மாற்றி கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒன்றொனி பொதுச்சொல். இது வந்து என்ன வரும்னா ஒன்றொனி பொதுச்சொல் ஆண்பாலை மட்டுமே குறிக்கும்ன்றது இந்த வினாவா வந்திருக்கணும். ஸோ அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா அது ஆண்பாலை மட்டும் குறிக்காது, பொதுவாக குறிக்கும். உயர்திணை அக்ரிணை ரெண்டையும் பொதுவாக குறிக்கும். அப்படி உயர்திணையில வந்தாலும் ஆண்பாலையும் பெண்பாலையும் பொதுவாக குறித்து முன்னும் பின்னும் தொடர்பாலையும் அதனுடைய குறிப்பாலையும் தான் அது வந்து கரெக்டாக வந்து குறிக்கும். அப்போ ஒன்றொலி பொதுச்சொல்னாலே ஆண்பாலை குறிக்கும்ன்றது தவறு. ஸோ அப்போ இந்த கூற்றுகள் எது தவறு? டி என்பது தவறு. 15வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். ஸோ எளிதில் புரியும் எந்த கருத்தும் பிஞ்சு நெஞ்சில். அப்ப பிஞ்சு நெஞ்சில் எந்த கருத்தும் எளிதில் பதியும் என்பது கரெக்டான விடை. சிம்பிள். அடுத்து 16வது வினா பாருங்க. ஸோ பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். ஸோ பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், டியும் பி வந்திருக்கு. இது வந்து கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர், இது ஒரு இதுதான் கட்டளை தொடர். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், பியும் பியும் வந்துச்சுன்னா அது வந்து பிறவினை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 3, 4. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எங்கே இருக்குது? 3 இங்கே இருக்குது, கடைசியில் 4. அப்போ இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. இப்படி 2 ஆப்ஷனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்லையும் எல்லா கொஸ்டினும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மதுன்னு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டையும் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். 17வது வினா பாருங்கள். முறைப்படி அமைந்த பாடல் வரையை தேர்க. அஞ்சார் கொலை ஏறுகொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தேய்க்க அறியார். ஸோ அதுவே கரெக்டாக தான் இருக்குது. அஞ்சார் கொலை ஏறுகொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அறிய என்பது கரெக்டான விடை. 18வது என்ன பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. இறந்த கால இடைநிலை இத்து, இற்று, இன்னு எல்லாமே கரெக்ட் தான். நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று எல்லாமே கரெக்ட் தான். எதிர்கால இடைநிலை இவ்வு தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வார்த்தை இம்மும் ஈயும் கிடையாது. ஸோ அப்போ இது தவறானது. சிம்பிள். எதிர்மறை இடைநிலை ஆ, அல்லு, இல்லை எதுனாலும் கரெக்ட் தான். ஸோ அப்போ எது தவறானது? எதிர்கால இடைநிலை என்பது தவறானது. அடுத்து 19வது வினா அப்படின்றது பாருங்க. கவிதா உரை படித்தாள். ஸோ கவிதா என்பது எழுவாய், படித்தாள் என்பது பயனிலை. எதை படித்தால்? உரையை படித்தாள். அப்போ ஐன்றது என்ன பண்ணிருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஐன்றது மறைஞ்சோ வெளிப்படையாக வந்தோ அது வந்து என்னது? செய்வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தொடர் செய்வினை தொடர். காரணம், ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகிய மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு கொண்டது தமிழ் மொழி. ஸோ இது கரெக்டானு கேட்டால் கிடையாது. எழுவாய் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் செயல்படு பொருள், அதுக்கப்புறம் பயனிலை, இந்த ஆர்டர்லையும் வரலாம். பட் இந்த ஆர்டரில் மட்டும்தான் வரணுன்றது கிடையாது. ஸோ அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 20வது வினா பாருங்க. முறைப்படி அமைந்த சொற்றொடரை தேர்க. ஸோ எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும். அடுத்து உடல், அதாவது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் மாறி இருக்கணும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெருகும் மாறி இருக்கணும். அடக்கத்தை அரசியல் வாழ்வில் விரும்பியவர் அண்ணா. அடுத்து கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஆர்டர் வந்து மாறி மாறி இருக்குது, முன்னும் பின்னும் மாறி இருக்குது. அப்போ எல்லாமே மேட்ச் ஆகிறது டி தான். கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் என்பது கரெக்டான விடை. 21வது வினா பாருங்க. ஒரு முதன்மை வாக்கியம் ஒன்றிற்கு மேற்பட்ட சார்பு வாக்கியங்களை கொண்ட தொடர். ஒரு முதன்மை வாக்கியம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் சார்பு கொண்டது இருந்துச்சா அப்படின்னோம்னா அது பேர் கலவை தொடர். சிம்பிள். 22வது வினா பாருங்க. எழுவாய் செய்யும் வினையை குறிக்கும் தொடர். எழுவாய் செய்யக்கூடிய வினையை குறிக்கக்கூடிய தொடர் தான் செய்வினை தொடர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 23வது வினா பாருங்க. எழுவாயுடன் 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனுடன் துணை வினைகளும் சேர்ந்து வரும். இப்போ 3ஆம் வேற்றுமை என்னது? ஐ என்பது 2ஆம், ஆள் என்பது 3ஆம். அப்போ ஆள் வந்திருக்குனாலே நமக்கு தெரிஞ்சிடும் என்னது? செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினையில பயனிலையோட என்னது? படு, பட்டது, பெரு, பெற்றது, அதே மாதிரி உண்டான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த இருக்குது துணை வினைகள் சேர்ந்து வந்துடும். துணை வினைகள்லாம் ஆயிற்று, போயிற்று எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அப்போ இது என்ன தொடர் அப்படின்றது? செயற்பாட்டு வினை தொடர். சிம்பிள். இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். 24வது வினா பாருங்க. திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள். எஸ், கரெக்ட் தான். திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியினுடைய அடிப்படை பண்புகள் தான். ஒரு தொடரில் எழுவாய், திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாக அமைகிறது. ஒரு தொடரில் எழுவாய் அப்படி அமைஞ்சிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அது எது அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பயனிலை தான் அப்படி அமைஞ்சிருக்கும். பயனிலையை பொறுத்து தான் இதில் சிலவற்றை வந்து குறிப்பிட முடியும், எழுவாயில் வந்து குறிப்பிட முடியாது. அடுத்து தமிழ் பொருட்குறிப்பு அடிப்படையே கொண்டு திணை பாகுபாடு உள்ளது. எஸ், திணை என்றாலே பொருட்டின் அடிப்படை தான், அதாவது பொருளின் அடிப்படை தான். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ எது தப்பு? 2 மட்டும்தான் தப்பு. அப்போ அதை விட்டோம்னா 1, 3 சரி. 25வது வினா பாருங்க. கூற்றும் காரணமும் இருக்கு. முருகன் நூலகம் சென்றான். காரணம், இன்றைய தமிழில் வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியலாம். அதே தான் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்பிள். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது. 26வது வினா பாருங்க. ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் தொடரில் அமையும் போது அதன் பால் பகுப்பு எதனை பொறுத்து அறிய முடியும்?
ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் ஒரு தொடரில் அமையுது அப்படின்றப்போ அதனுடைய பால் பகுப்பு வந்து எதன் அடிப்படையில் அமையும், அதனுடைய பயனிலை பகுப்பில் தான். இப்போ வந்து நான் எப்படி எழுதுறேன், அவன் எழுதுகிறான் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எழுது அப்படின்றதான் வினையடி. அப்போ எழுதுகிறான் அப்படின்றப்ப அதனுடைய பயனிலை இருக்கும். அப்போ ஆண் அப்படின்றது இதுலேயே வந்திருக்கு, அண்ணு அல்லது ஆண் அப்படின்ற விகுதியை கொண்டிருக்கு. அப்போ இது எது அண்ணு ஆணுக்கும் வருது, இலக்கண பொதுவில் ஆண்பாலுக்கு உரியது. அப்போ அதன் பொறுத்து தான் நம்ம அமைய முடியும். அப்போ பி என்பது கரெக்டான விடை. 27வது வினா பாருங்க, முருகன் நூலகம் சென்றான் எந்த தொடரில் அமைய பெற்ற வினைமுற்றின் சரியான அமைப்பை தேர்ந்தெடுத்தது. சிம்பிள். முருகன்றப்போ உயர்திணை, ஒரு ஆண்பால். அடுத்து அவன் ஒரு ஒருமை. அடுத்து நூலகம் விடுங்க. அடுத்து சென்றான்றப்போ அது ஒரு படற்கை. அதுக்கப்புறம் வினைமுற்று, படற்கை வினைமுற்றா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ இது வந்து ஆன்சர் ஏ. 28வது வினா பாருங்க, யார் எது ஆகிய வினை சொற்கள் பயனிலையா அமைந்த உணர்த்தும் திணைகள் முறையே. யாருன்றப்ப ஆண்பாலை குறிக்கும், அதாவது உயர்தினை குறிக்கும். எதுன்றப்ப ஆடுமாடை குறிக்கும், அக்ரினை குறிக்கும். அப்போ உயர்தினை அக்ரினை. 29வது வினா பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்க. நெல்லிக்கனி போல் உள்ளங்கை தெளிவாக விளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மலைமுகம் காணா பயிர் போல வாடியிருந்தான் மகன், செந்தமிழம் போல சுவையும் எங்கும் கண்டதில்லை, அண்ணா இட்ட விளக்கு குன்றின் மேல் பிரகாசித்தது. அப்போ சரியான சொற்றொடர்னா மலைமுகம் காணா பயிர் போல வாடியிருந்தான் மகன் என்பது கரெக்டான விடை. 30வது வினா பாருங்க, ஏன் என்ற வினைமுற்று விகுதி உணர்த்துவது. ஏன் அப்படின்றப்ப எதை உணர்த்தும், உயர்திணையில தன்மையில ஒருமை வினைமுற்று விகுதியை உணர்த்தும். சிம்பிளான ஒரு வினா. அடுத்து 31வது வினா பாருங்க, பொறுத்துக. குமரன் மலையில் நனையவில்லை ஒரு எதிர்மறையை கொண்டிருக்கு. அப்போ 4th எதிர்மறைக்கு. அடுத்து என் அண்ணன் நாளை வருவான், அதை ஒரு செய்தியா சொல்றேன். அப்போ 1 ஆயிற்று வந்திருக்கு. அப்போ இது ஒரு செயற்பாட்டு வினைத்தொடர். அப்போ அப்பா சொன்னார், அப்பா எதை சொன்னார், எதையோ சொன்னார் அப்படின்றப்ப அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வரக்கூடியதாக அமையும். ஸோ அப்போ இதை வச்சு எடுத்துக்கலாம். 4, 1, 5 எங்க இருக்கு, 4, 1, 5 இங்க இருக்கக்கூடியதாக ஆன்சர் இருக்கும், சி. அடுத்து 32வது வினா அப்படின்றது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. சற்றி உடைந்து போயிற்று, கோவலன் கொலையுண்டான், அப்துல் நேற்று வந்தான், பணம் காணாமல் போனது. ஸோ அப்போ இதில் போனது, உண்டான், ஆயிற்று, போயிற்று, இது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன் வினைத்தொடர், தானா தான் வந்தான். அப்போ சிம்பிள், இதுதான் பொருந்தாத ஒன்று. 33வது வினா பாருங்க, பின்வரும் செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் தொடரை தேர்க. செய்யப்படும் பொருளை வச்சு வந்திருக்கணும். அப்போ என்னது, இந்த இருக்கு, பட்டது, பெரு, பெற்றது எல்லாமே மாறி வந்திருக்கு. இது வந்து செய்யப்படும் பொருள், ஓவியம்ன்றது. இது வந்து எழுவாய், இது வந்து பயனிலை, பயனிலோட துணை வினைகளும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ சிம்பிள் ஆன்சர். அடுத்து 34வது வினா பாருங்க, இயங்கு என்ற சொல்லின் செயற்பாட்டு வினைத்தொடரை மாற்றுக. அதான் இயங்கு அப்படின்றப்ப ஏதோ ஒரு துணை வினையை சேர்த்துக்கோங்க. அப்ப இயங்க பெற்றது, சிம்பிள். 35வது வினா பாருங்க, திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இது எவ்வகை தொடர்? இது பேசிக்கா எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா ஒரு செய்தியை சொல்லுது. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்திருக்காங்க. எப்படி வட திராவிடம், நடு திராவிடம், தென் திராவிடம்னு பகுத்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு செய்தி தான் குறிப்பிடுது. இது ஒரு செய்தி தொடர். 36வது வினா பாருங்க, பதிவு செய் என்ற சொல்லின் தன்வினை தொடரை தேர்க. பதிவு செய், அப்ப ராமன் பதிவு செய்தான். ராமன்றப்போ உங்க பேரை வச்சுக்கோங்க, நீங்களே பதிவு செய்றீங்க. அப்ப இது ஒரு தன்வினை தொடர், சிம்பிள். 37வது வினா பாருங்க, திராவிட மொழிகள் மொழியியல் அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டது என்ற தொடரின் 3ஆம் வேற்றுமை உறுப்பு எங்கு இடம்பெற்றுள்ளது? ஸோ இதுல ஆல் அப்படின்றதான், ஆள்ன்றதுதான் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸோ இப்போ ஆல் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ ஆல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றது பாருங்க, எழுவாயில இருக்கு. ஸோ அப்போ சிம்பிள், ஆள்ன்றது எங்க இருக்கு, எழுவாயில இருக்கு. ஆன்சர் முடிஞ்சு. 38வது வினா பாருங்க, 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் மறைந்தும் வரும் தொடரை தேர்க. வெளிப்பட்டும் மறைஞ்சும் வரக்கூடிய தொடர் என்ன? ஸோ 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது, ஐயும் மறைஞ்சோ வெளிப்பட்டோ ஓப்பனோ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு செய்வினை தொடர். 39வது வினா பாருங்க, மொழிபெயர் தன்வினை தொடராக மாற்றுற. அப்ப ஆசிரியர் மொழிபெயர்த்தார். ஆசிரியர் இடத்துல நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப தானே மொழிபெயர்த்தார். அப்ப அது ஒரு தன்வினை. அடுத்து 40வது வினா பாருங்க, தமிழ் டேஷ் கொண்டுள்ளது. சரியான செயல்படு பொருள், தமிழ் வந்து செவ்வியல் இலக்கியங்களை கொண்டுள்ளது. தமிழில் மொத்தம் 41 செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்றது இருக்கின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 41வது வினா பாருங்க, ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாய் அமைவது எழுவாய். கரெக்டா அப்படின்றது கேட்டீங்கன்னா எஸ் கரெக்ட். ஒரு தொடர் எழுவதுன்னா அது எழுவாய் இருக்கணும். அப்போ ஒரு பயனிலை இருக்கணும், சிம்பிள். ஒரு பயனிலை தொடர்புடையதான் எழுவாயே. அப்ப எழுவாய் மஸ்ட் இருக்கணும். ஒரே தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்திற்கு பயனிலை என்று பேர். எஸ், ஒரு தொடர்ல பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடத்துக்கு தான் பயனிலைன்றது பேர். அது கரெக்ட் தான். எழுவாய் இடம் காலம் ஆகியவற்றை காட்டும். கேட்டா காட்டாது, வெகுதி தான் காட்டும். அதாவது பயனிலை தான் காட்டும். எதை காட்டும், காலத்தையும் இடத்தையும் காட்டும். ஸோ அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட் தவறு. இதை வச்சு எடுத்தலாம், சரியற்றது 3வது மட்டும். அடுத்து 42வது வினா பாருங்க, வி பி செய் வை பண்ணு
போன்ற துணைவினைகள் இணைத்து உருவாக்கப்படுவது. ஸோ விபியும் வந்தாலே அது வந்து பிறவினை தான். பட் ஆப்ஷனில் நமக்கு பிறவினை இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம விட்டுருங்க. செய்வை பண்ணு போன்ற துணைவினைகள் எதில் சேர்ந்து வந்துடும்? செயற்பாட்டு வினையில சேர்ந்து வரும். இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டுக்கிருந்தாங்கன்னா ஒரு 4ல் எது ஒன்று சூஸ் பண்ற மாதிரி. பட் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலாம், எதெல்லாம் வந்து நம்ம இல்லை அப்படின்றத கொண்டு போகலாம். அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் கொஞ்சம் கடினத்தன்மையோட இந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. 43வது வினா பாருங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது. இப்ப நான் முயற்சி செய்தேன், நான் முயற்சி செய்தேன் சாதித்தேன். அப்ப நான்றப்போ ஒரு எழுவாய், முயற்சி செய்தேன் ஒரு பயனிலை, அது எது சாதித்தேன் ஒரு பயனிலை. அப்போ நான்றது ஒரு எழுவாய் கொண்டு 2 பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது பேர் என்னன்னா தனிநிலை தொடர் அப்படின்றது அர்த்தம். ஒரு எழுவாயும் நிறைய பயனிலையும் கொண்டு முடிஞ்சிருக்கும். 44வது வினா பாருங்க. திணை என்பதன் பொருளை தருக. திணை என்றால் ஒழுக்கம் அப்படின்றது அர்த்தம். ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் திணையும் இருக்கும். அடுத்து 45வது வினா பாருங்க. ஸோ முருங்கை பிஞ்சு எதனுடையது? சரடையோடையது. அதுக்கப்புறம் அவரை பிஞ்சு எதனுடையது? பொட்டோடையது. அப்போ 3 1 எங்க இருக்கு? 3 வச்சு ஆன்சர் எடுத்துருக்கலாம். 3 1 ஆன்சர் பி. 46வது வினா பாருங்க. கச்சல் என்பது எதனுடைய இளமை பெயர்? கச்சல் அப்படின்றது வாழை. வாழை அப்படின்றதான் கச்சல் அப்படின்றதோட இளமை பெயர். 47வது வினா பாருங்க. கண்ணன் கூகை அலரும். கூகை அலருமா? அலராது. அப்ப கூகை குளரும். அப்ப இது தவறு. கோழி கூவுமா? கோழி கொக்கரிக்கும். கயல் பூவை கொய்தால். எஸ், பூவை பறிக்க முடியாது, கொய்ய தான் முடியும். அப்போ 3வது சரி. கயல் அம்மா தந்த பாலை குடித்து விட்டு, பால் பருகி விட்டுன்னு வரணும். ஸோ இது தவறு. ஸோ அப்போ என்ன இருக்கு? 3வது மட்டும்தான் சரி. எங்க இருக்கு? 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். 48வது வினா பாருங்க. நேர்குற்றுக்குள் மேற்கோள் காட்டும் போது குறிப்பிடப்படும். அதுக்கப்புறம் கட்டுரை பெயர். ஆமா, இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். கட்டுரை பெயர், நூறு பெயர், புதினங்கள், சிறுதலைப்பு, அதே மாதிரி பணுவல், நூல், ஏடு எது வந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் அப்படின்றத பயன்படுத்த வேண்டும். சிம்பிளான ஒரு வினா. 49வது வினா பாருங்க. வாக்கிய பிரிவு பாட்டிற்கும் பொருள் தெளிவிற்கும் இன்றியமையாததாக விளங்குவது. எது இன்றியமையாதாக விளங்குவது? நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்றதான் இன்றியமையாததாக விளங்குவது. அடுத்து 50வது வினா பாருங்க. பின்வரும் தொடரில் சரியான நிறுத்தல் குறியிடப்பட்டுள்ள தொடரை தேர்க. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுதி என்ன தந்தை சொன்னார். ஸோ அப்போ தந்தை வந்து மேற்கோள் காட்டு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இரட்டை மேற்கோள் கொடுக்கணும். ஸோ ஏ என்பது கரெக்டான விடை. 51வது வினா பாருங்க. பின்வரும் தொடரில் சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடரை தருக. இயேசு மக்களை நோக்கி, ஆயக்காரன் கோவிலுக்கு வெளியே நின்று தேவனை தீயநோக்கிய என்பால் இரக்கம் கொள்ளும் என வேண்டினான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அப்போ அது ஒரு மேற்கோள் இட்டு சொல்றாரு. அப்போ இரட்டை மேற்கோள்ன்றது வரணும். அப்போ இங்கே ஒற்றை மேற்கோள் இருக்கு, வராது. இங்கேயும் ஒற்றை மேற்கோள் வராது, இங்கேயும் வராது. அப்போ இதை வச்சு எடுத்துடலாம். என்னது? இங்கே மட்டும்தான் இரட்டை மேற்கோள். ஸோ அப்போ இரட்டை மேற்கோள். இதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து சிம்பிளாக எடுத்துடலாம். 52வது வினா பாருங்க. பின்வரும் தொடரில் சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடரை தேர்க. மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் எழுதியுள்ள தமிழர் கட்டுரைகள் என்ற நூல் எளிமையும் ஆழமும் கொண்டு விளங்குகின்றன அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ மொழி ஞாயிறு அப்படின்றப்ப நம்ம சிறப்பிச்சு சொல்லக்கூடாது. எழுதியுள்ள அங்கேயும் வந்து வராது, இங்கே வந்து இருக்கு பாருங்க. அதே நேரத்தில் மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் அப்படின்றது வரக்கூடாது, எழுதியுள்ள பக்கத்தில் தான் வரணும். இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் ஏன்னு எடுத்துக்கலாம். தமிழர் கட்டுரைகள், சிறுதலைப்பு, அதே மாதிரி பணுவல், ஏடு, நூல் அது எல்லாமே வந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் விடணும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் கரெக்டான விடை. 52க்கு ஏ என்பது கரெக்டான விடை. 53வது வினா பாருங்க. ஒற்றைப்பிறை கோடு வரும் இடங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்க. ஒற்றைப்பிறை கோடு, பிறைனா நிலா, பிறை ஒற்றைப்பிறை கோடுனா இதுதான் ஒற்றைப்பிறை கோடு. அப்போ இது இப்போ க்ளோஸ் பண்ணுறது. அப்போ இது பேர் என்னது? பிராக்கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோமா? அதுதான் ஒற்றைப்பிறை கோடுன்னு சொல்கிறாங்க. அது வரும் இடங்களில் பொருந்தாத ஒன்று எங்கெங்கே பயன்படுத்தலாம்? இப்போ வந்து மொழிபெயர்ப்பு இடங்களில் பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு தமிழ் நூல் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ திருக்குறள், அப்போ இங்கிலீஷில் வந்து திருக்குறள் அப்படின்றது வந்து மொழிபெயர்த்துருக்காங்க. அப்போ ஒற்றை பிராக்கெட் வந்து விடலாம். பொருள் கூறக்கூடிய இடங்கள், இப்போ தொல்காப்பியம் அப்படின்றது தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம வர வச்சுக்கலாம். இது சொல்வருவித்தலும் இப்படி வர வச்சுக்கலாம். அப்போ ஒரு காலத்தை நம்ம இடக்குறிப்பு குடிக்கும் போது தான் அங்கே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ஒற்றைப்பிறை கோடு. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான விடை. ஆன்சர் சி. 54வது வினா பாருங்க. நீர்வளம் நிறைந்த பாங்கரில் விளையும் வெள்ளாமையை குறிப்பிடும் மரபு என்பது பூ. அடுத்த 55வது வினா பாருங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். ஸோ கரெக்டா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எஸ், கரெக்ட் தான்.
பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு போன்ற உறுப்புகள் தொக்கி வருவது தொகைநிலை தொடர். தொக்கி அப்படின்றப்ப மறைந்து, அதாவது தொங்கி அப்படின்றது அர்த்தம், மறைந்து வருவது. அப்ப மறைந்து வருவதுதான் தொகை, மறையாமல் வந்தால் அது தொகா. ஸோ அப்ப என்ன கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ஒன்னும் சரி, ரெண்டுமே சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 56வது வினா பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. கொள்களிரு, ஸோ கொள்ளும் களிறு, கொள்களிரு, கொள்கின்ற களிறு, ஸோ அதை வச்சு வினை தொகை. மதுரை சென்றார், அப்ப மதுரைக்கு சென்றார் வேற்றுமை தொகை. அடுத்து கயல்விழி ஊமை தொகைநிலை தொடர், கரெக்ட் தான். தாய் செய் இறப்பெயரொட்டு பண்பு தொகை கிடையாது. ஏன்னா இருபெயரொட்டு பண்பு தொகைனா ஒரே பேரை வந்து ரெண்டா சொல்லும். இப்போ வந்து நடு மையம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா நடுனாலும் நடுவுதான், மையனாலும் நடுவுதான், அது பேர் தான் இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்ப தாயும் சேயும் அப்படின்னு வரணும், தாய் வேற சேயின்றது வேற, அப்ப இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை கிடையாது, இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்து 57வது வினா பாருங்க, பேருந்து வருமா எழுவாய் தொகைநிலை தொடர். எஸ் கரெக்ட் தான். கேட்ட பாடல் ஆ வந்திருக்கு, அப்ப இது ஒரு பெயரெச்சம், வினையச்சம் கிடையாது. பாடி மகிழ்ந்தார் ஈ வந்திருக்கு, இது வினையச்சம், பெயரெச்சம் கிடையாது. நண்பா எழுது, இது ஒரு விழி தொடரா இருக்கலாம், வேற்றுமை தொடர் கிடையாது. அப்ப ஏ என்பதுதான் வந்து கரெக்டான விடை, பேருந்து வருமா எழுவாய் தொகைநிலை தொடர். 58வது வினா பாருங்க, பின்வருவனற்றுள் கார்புள்ளியுடன் பொருந்தாத ஒன்றை தேர்க. அதாவது முகவரியுடைய இறுதி வரியில முற்றுப்புள்ளி தான் வரணும், கார்புள்ளி வராது. சிம்பிளான ஒரு வினா. 59வது வினா பாருங்க, கூற்றும் காரணமும். எட்டு தொகை என்பன பின்வருமாறு. ஓகே, காரணம் சிறுதலைப்பான தொகை சொல்லை விருத்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரணும். அதே மாதிரி நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்கார் புள்ளி வருதல் வேண்டும். கரெக்ட் தான். ஸோ இப்போ எட்டு தொகை என்பன பின்வருமாறு, முக்கார் புள்ளி வந்துருச்சு. ஸோ சிறுதலைப்பான தொகை சொல்ல விருத்து கூறும் போது இப்போ எட்டு தொகைனா என்னன்னு விரிச்சு சொல்லும் போது பயன்படுத்தணும். அது நூற்பகுதியோ எண்ணோ பெருங்கூட்டு தொடரில் வரணும். ஸோ அப்போ சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி, காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது. 60வது வினா பாருங்க, சொற்களை முறைப்படுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை தேர்க. யாழ்கோடு அன்ன கொழல் கனிகுடிது வினைப்படு பல்லால் செவ்விது ஆங்குன்னு இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான குரல், உங்களுக்கு தெரியும். கனைகுடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படுலால் கொழல். அதாவது கனைகொடிது அப்படின்னோம்னா இப்போ வில் வந்து நேரானதா இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப கொடியதா இருக்கும். யாழ்ன்றது வந்து வளைஞ்சிருக்கும், பட் அது ரொம்ப இனியதா இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பார்த்த உடனே வந்து நம்ம குறிப்பிட முடியாது அது நல்லதா கெட்டதான்னு. அது செய்யக்கூடிய விஷயங்களை வச்சுதான், அதாவது அதுதான் வினைப்படு பலால் கொள்ளல் அப்படின்றது, அதை வினையை வச்சுதான் நம்ம புரிய முடியும். ஸோ அந்த குரல் டி ஆன்சர் அப்படின்றது. 61வது வினா பாருங்க, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டே முடியும். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம், இது ஆல்ரெடியும் பார்த்தோம். ஓகேவா, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். ஒரு ஓர் எழுவாய் பல வினையச்சங்களை கொண்டு வினைமுற்றை கொண்டு முடியும். சிம்பிள். ஆகையால், அதனால், ஏனெனில் போன்ற இணைப்பு சொற்களை பெற்று வரும். எதுல இதெல்லாம் பெற்று வரும்? தொடர்நிலை தொடர்ல பெற்று வரும். 62வது வினா பாருங்க, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை நீட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? அப்ப இறைவன் வந்து தானே தான் நீங்கிட்டாரு. அழகிய இது வந்து கடம்பவனம் வந்து தான் சொல்லுது, இதை வந்து டிஃபைன் பண்ணுது. அப்ப இறைவன் தானே நீங்கினான் அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு தன்வினை. 63வது வினா பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். நான் திடலில் ஓடினேன், நானே தான் திடல்ல ஓடுறேன். ஸோ வேற யாருக்காகவும் ஓடலை, என்னை யாரும் ஓடவும் வைக்கல. அப்போ இது ஒரு தன்வினை. அடுத்து 64வது வினா பாருங்க, பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்யாது. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. அப்ப நனையாமல்ன்றப்ப ஒரு எதிர்மறை, அதுக்கப்புறம் இல்லைன்றது ஒரு எதிர்மறை. இரண்டு எதிர்மறை சேர்ந்தால் அது வந்து உடன்பாட்டு தொடரை குறிக்கும். அதாவது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடராக இருக்கும். உடன்பாட்டு தொடர் இருக்கே சார்னா நம்ம ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அது வந்து பொருள் மாறாம எதிர்மறையா இருக்கும். ஓகே, அதுதான் சிம்பிள். 65வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். குசலபுரி சமஸ்தானுக்கு உழவுதான் பிரதான தொழில். சிம்பிள். 66வது வினா பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்க. கிளி பேசும், மயில் குணகுமா கிடையாது, மயில் அகவும், இதுல குணகம் கிடையாது. குயில் கோவும், காகம் கரையும். ஸோ அப்போ பொருந்தாத ஒன்றா பி. 67வது வினா பாருங்க, சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட வாக்கியத்தை தேர்க. காவினம் கலனை சுருக்கினும் கலப்பை. இது வந்து யாருடைய மேற்கோள் அப்படின்னா ஔவையாருடைய மேற்கோள். யார்கிட்ட சொல்றாங்க? யார்கிட்ட? அதிகமான்ட்ட வந்து குறிப்பிடக்கூடியது. அப்ப 3ஆம் இடத்துல இருந்து ஒரு ஆள் குறிப்பிடுறாங்க, இல்லைன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு அறிவுரை கூறும் போது நம்ம இரட்டை மேற்கோள் பயன்படுத்தணும். ஸோ அதன்படி ஆன்சர் ஏ. 68வது வினா பாருங்க, நிறுத்தல் குறியறிக. ஸோ இது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினாகவும் இருக்கு. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்றார். இது வந்து மேற்கோள். ஏன்னா திருவிக்கா வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாங்க. அப்ப ஒரு புலவர் வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து இரட்டை மேற்கோள் இட்டு சொல்லணும். அப்ப தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், அந்த இடத்துல நம்ம இந்த குறியீடு பயன்படுத்தணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விடை. ஆன்சர் ஏ. 69வது வினா பாருங்க, பிழை திருத்த. கரடி ஓர் அனைத்தும் நீ. ஏன் என்றால் ஆ என்பது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன் ஓர் என்பது வர வேண்டும்.
70வது வினா பாருங்க, எவ்வகை வினை? அவன் திருந்தினான். அவன்னா நீங்க தான். இப்ப நீங்களே உங்க பேரை போட்டுக்கீங்கன்னா, இப்ப குமரன் திருந்தினான். அப்ப அவனே திருந்திக்கினான். அப்ப அது ஒரு தன்வினை. 71வது வினா பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல்? சட்டி உணர்ந்து போயிற்று, ஆயிற்று, போயிற்று, உண்டான், பட்டது, பெற்றது, இது எல்லாமே இதை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே செயற்பாட்டு வினை. அடுத்து 72வது வினா பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல்? குமரன் மலையில் நனையவில்லை. இது ஒரு எதிர்மறை, பட் வினா தொடர்ன்றிருக்கு தவறு. அப்துல் நேற்று வருவித்தான். இது ஒரு பிறவினை தொடர், பட் எதிர்மறை தொடருக்கு தவறு. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? இது வினா தொடர், பட் இதுல பிறவினை தொடர்ன்றிருக்கும் தவறு. குமரன் மலையில் நனைந்தான், பிடிச்ச நனைதான். அப்போ அது ஒரு உடன்பாட்டு தொடர், செய்த விஷயத்தை மட்டும் கூறுது. இப்போ ஆன்சர் டி. அடுத்து 73வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6th புத்தகத்தில் இருக்குது. தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் என்பது கரெக்டான விடை. 74வது வினா பாருங்க, பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? பாடினால் கண்ணகி, அப்ப ஒரு பாடினால் அப்படின்றப்போ ஒரு வினை எச்சமையும் கொண்டு ஒரு பெயரையும் கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு வினைமுற்று தொடர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 75வது வினா பாருங்க, பின்வரொன்றுள் சரியான சொற்றொற்றை தேர்க. கொடுப்போரை தடுத்து தானம் நிறுத்தாதே. தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே. அடுத்து முகத்தை பசித்தோர் பாரதி தாரை. பசித்தோர் முகத்தை பாரதி தாரை வள்ளலாருடைய ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுவும் தவறாதான் இருக்கு, இதுவும் தவறாதான் இருக்கு. வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே. அதே மாதிரி இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே. அப்ப இது 3 நாளும் கரெக்டா இருக்கு. 1 2 மாறி இருக்கு. அப்ப 3 4 என்பது கரெக்டான விடை. 76வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுவும் நீங்க புத்தகசாலை லெசன்ல படிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடை. 77வது வினா பாருங்க, பின்வரும் தொடர்களில் கலவை தொடரை கண்டறிக. ஸோ கலவை தொடர் அப்படின்றப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பல விஷயங்களை சொல்லணும். அப்ப மழை கொட்டி கொண்டிருந்தது, பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். அப்ப மழை கொட்டி கொண்டிருந்தாலும் ஆளும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது கரெக்டான விடை. 78வது வினா பாருங்க, அவர் அரங்கத்திற்கு நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப அவர் அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஒரு எழுவாயா இருக்கும். அரங்கத்திற்கு ஒரு பயனிலை, நாடகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், 3 பயனிலை கொண்டிருக்கு. அப்ப இது ஒரு தொடர் வாக்கியம். சிம்பிள், இதை வச்சு எடுத்துலாம். 79வது வினா பாருங்க, பின்வரும் வாக்கியம் எவ்வகை என தேர்ந்தெடுத்ததுக்கு. நான் திடலில் ஓடினேன். நான் அப்படின்றப்ப அதுவே சிம்பிளா எடுத்துடலாம். என்னது? தன்வினை அப்படின்றத எடுத்துடலாம். அடுத்து 80வது வினா அப்படின்றது பாருங்க, கூற்று காரணம் கேள்வி இருக்கு. கூற்று, தேவி பொம்மை செய்வித்தால் வி வந்திருக்கு. வியும் பியும் வந்தாலே அது ஒரு பிறவினை. கரெக்ட் தான். காரணம், எழுவாய் செயலை பிறரை கொண்டு செய்ததால் இது பிறவினை. எஸ், எழுவாய் பிற விஷயத்தை கொண்டு தான் செஞ்சாங்க. ஸோ அப்போ இது பிறவினை தான். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. காரணமானது கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆன்சர் பி. 81வது வினா பாருங்க, நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடர். நண்பான்றப்ப கூப்பிட்டு படின்னு சொல்றாங்க. அப்ப விரைவாக கிடையாது, பெயர் கிடையாது, தேன்குடி கிடையாது, அங்கே போ கிடையாது, கண்ணா வா அப்படின்றதான் விழித்தொடருக்கு இணையான ஒரு தொடர். 82வது வினா பாருங்க, கதிரவன் ஓவியம் வரைந்துள்ளன். ஸோ அல்லு அன் அப்படின்றது வந்திருக்கு. அல்லு என்பது எதிர்மறை தொடர் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அப்ப இது என்னது? இது ஒரு எதிர்மறை தொடர். விகுதி தான் இதுல அன்னு. அதாவது இந்த வரைந்திலன்னா பிரிச்சுங்கன்னா அல்லு கூட்டல் அன்றது வரும். பிரிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். 83வது வினா பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. நம்பி நாடகம் நடித்தான் அப்படின்றது இருக்கு. ஸோ கரெக்ட் தான். மாலா சோறு உண்டால் அவங்களே தான் உண்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கரெக்ட் தான். இது தன்வினை வாக்கியங்களாக இருக்கு. ஸோ அடுத்து, உழவர் நிலத்தை உழுதார். இது ஒரு தன்வினை தான், பட் பிறவினின்றிருக்கு தவறு. தாய் குழந்தைக்கு உணவு உற்பித்தால், உட்பித்தால் அப்படின்றப்ப பிறதுக்கு வந்திருக்கு. வியும் பியும் வந்திருக்கு. இது பிறவினை, பட் தன்வினின்றிருக்கு தவறு. அப்போ 1 2 மட்டும்தான் சரி. அடுத்து 84வது வினா பாருங்க, விளைவு தொடர் அல்லாத ஒன்று. விளைவு தொடர்னா என்னென்ன இருக்கணும்? அந்த ஒரு 4 விஷயங்கள் இருக்கணும். யாராவது நீங்க வாழ்த்தணும், இல்லை வையணும், இல்லை இருக்கும் கொள்ளணும், கட்டளை இடணும், அந்த மாதிரி. இப்ப மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க, அப்ப கட்டளை இடுறீங்க. அப்ப இது ஒரு விளைவு தொடர். நீடோடி வாழ்விலையாக, அப்ப வாழ்த்துறீங்க. வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒளிக வைறீங்க. இப்ப பழந்தமிழ் நூல்கள் பல அழிந்தனவே, இதுல எந்த விஷயமும் இல்லை. அப்ப இதுதான் விளைவு தொடர் அல்லாத தொடர். அடுத்து 85வது வினா பாருங்க, கதிரவன் ஓவியம் வரைந்திலன். ஸோ இப்போதான் பார்த்தோம், வரைந்திலனை பிரிச்சுங்கன்னா அல் கூட்டல் அன் அப்படின்றது வரும். அல் என்பது எதிர்மறை தொடரை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கும். அடுத்து 86வது வினா பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வேந்தர் சேர்ந்து இலகுவர் இகழ்ன்னு இருக்கு. அப்ப இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பது கரெக்டான விட, ஒரு முக்கியமான திருக்குறளும் கூட. 87வது வினா பாருங்க, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டுனர் வருமா? வேந்தனர் என்பது கரெக்டான விடை.
88வது வினா பாருங்க, பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 3 ரூல் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, வியும் பியும் வரணும். ரெண்டாவது என்னது, ரெண்டாவது மூணாவது வல்லினத்தினுடைய விதிகள். வல்லினத்துல இருக்கக்கூடிய கசட தபரல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாவும் ராவும் இரட்டித்து வந்திருக்கான்னு பாருங்க. அடுத்து இதுல மூணாவது ரூல் என்னன்னா, காவும் தாவுனுடைய மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது தன்வினையா இருக்கும். இல்லைன்னா இதுவே வந்துச்சு அப்படின்னா அது பிறவினையா இருக்கும். இதுவும் இரட்டித்தும் வரலாம். இப்ப காவுக்கு பாருங்க கா, அப்ப ஒரு விஷயத்துல கா இருக்கு அப்படின்னோம்னா அதனுடைய கா போட்டு பாருங்க, அது தன்வினையா வந்துச்சு அப்படின்னா இந்த வந்து பிறவினையா இருக்கும். தாவுக்கு நா, அப்ப அதனுடைய தன்வினை வருதான்னு பாருங்க. நான் இருந்துச்சுன்னா அது இப்ப திருந்தினான்னா இங்க திருத்தினான் அப்படின்றது வரணும். அடங்கினான் அடக்கினான், புரியுதா? இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிளா எடுத்துடலாம். இதுதான் 3 ரூல். கடைசியில இந்த 3 வார்த்தையை வச்சு எடுத்துடலாமா? கிடையாது, 3க்கும் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப வியும் பியும் வந்திருக்கு, இதை வச்சு நம்ம இது வந்து ஒரு பிறவினைன்னு எடுத்துடலாம். அடுத்து திருத்தினான், அப்ப இந்த இத்துக்கு பதிலா இந்து போட்டு பாருங்க, திருந்தினான், அப்ப தானே திருந்தினான் தன்வினை, பிறரை திருத்தினான் பிறவினை. அப்ப இந்த தீர்வுள் வந்திருக்கு, அப்ப சிம்பிள். அப்ப இதுதான் வந்து பிறவினை. 89வது வினா பாருங்க, பிழையற்ற தோற்ற இது இருக்கு, அப்ப சரியானது. அப்ப எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் என்பது கரெக்டான விடை. வாழ்ந்ததுன்னா அக்ரீன்ல போயிடும், வாழ்ந்தன கிடையாது, வாழ்ந்தன கிடையாது, சிம்பிள். அப்ப ஏ என்பது கரெக்டான விடை. 90வது வினா பாருங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குரூப் 4 கொஸ்டின், கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதலில் பட வேண்டும் என பாரதியார் கூறுகிறார். இத்தொடர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப குயில் கத்துமான்னு கேட்டா அது கூவும், ஓகேவா? அப்ப குயில் கூவக்கூடிய இடத்துல கத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றப்ப ரூல் எழுதுறப்ப அது எக்ஸாக்ட்லி இலக்கணப்படி பார்த்தோம்னா அது தவறு. பட் இலக்கண ஆசிரியர்கள் பெருசா வந்து தப்பு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது நமக்கு புரிஞ்சிருச்சு கத்துங்குயில் ஓசைன்னு. அப்ப மரபை மாத்தி சொல்றேன்னா இது மரபு வலுவமைதி. அடுத்து 91வது வினா அப்படின்றது பாருங்க, நிறுத்தல் குறியீடுகள் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கது. இங்க வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வரக்காது. அப்ப இதை வச்சு இந்த 3 ஆப்ஷன் எடுத்துடலாம். அப்ப சேரர்களின் பட்டப்பெயர்கள் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. 92வது வினா பாருங்க, சொற்றொடரின் இறுதியில் என்ன வரும்? சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வர வேண்டும். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வர வேண்டும், சிம்பிள். அடுத்து 93வது வினா பாருங்க, பொருத்தமான நிறுத்தல் குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிக்கிறது. நற்றினை அப்படின்றப்ப அங்கே வந்து ஒற்றை மேற்கோள் அப்படின்றத வந்திருக்கணும். ஸோ சிம்பிள், இதை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்போ பிழையா நன்மொழின்றப்ப அதை வந்து இரட்டை மேற்கோளிட்டு சொல்லணும், ஏன்னா மேற்கோள்னால, பட் இங்கே கொடுக்கல. ஸோ அப்போ பிழையா நன்மொழி என்ற நற்றினைன்றப்ப நூல் பெயர் வந்திருக்கனால நற்றினை குறிப்பிடுகின்றது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. 94வது வினா பாருங்க, நிறுத்தல் குறியீடு எது சரியானது? மீனேன்றப்ப அங்கே நிறுத்த ஒரு கூப்பிடுறதுனால விழிக்குறி போனோம். ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறார்? கேள்விக்குறி, சிம்பிள். இதை வச்சு இங்கே புரிஞ்சிங்கனாலே போதும். 95வது வினா பாருங்க, ஒருமை பன்மை பிழை நீக்க. யானைப்படையும் 1, அப்போ இது ஒரு ஒருமை. குதிரைப்படையும் ஒருமை, அப்போ ஒருமை சேர்ந்தா பன்மை. அப்போ ஆ விகுதியிலையோ ஐ விகுதியிலையோ வரணும். அப்போ யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றார்கள் வராது, சென்றது வராது, சென்றன என்பது கரெக்டான விடை. 96வது வினா பாருங்க, எவ்வகை வாக்கியம்னு கண்டறிதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை ஒரு ஆளு, இன்னொரு ஆளு, அப்ப பிறருக்காக, அப்ப பிறவினை. இதை வச்சு நீங்க எடுத்துடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். இது வந்து ஒரு பிறவினை. 97வது வினா பாருங்க, பிழையான மரபை தேர்க. அதான் பிழையானது ஆழ்நீரை கரெக்ட், பசு இது வந்து ஆனா பசுக்களுடைய கூட்டம். ஆட்டு மந்தை கரெக்ட், குதிரை கூட்டல் கரெக்ட். மக்கள் தொகைன்னு சொல்லக்கூடாது, மக்கள் கூட்டம்னு சொல்லணும். இதுல மக்கள் தொகைன்னு இருக்கு, தவறு. அப்ப இதுதான் பிழையான மரபு. 98வது வினா பாருங்க, ஆட்டின் இளமை மரபு வந்து குட்டினா, அப்ப மானினுடைய இளமை மரபு வந்து கன்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து கன்று. 99வது வினா பாருங்க, பின்வரும் ஒளி மரபுகளில் பொருந்தாத ஒன்று. இப்ப நாய் குறைக்கும்னு வரணும், கத்தும்னு இருக்கு. இதை வச்சு நம்ம எடுத்துடலாம் பொருந்தாத ஒண்ணு. யானை பிளரும், பூனை சீரும், மூசிங்கம் முழங்கும். அப்ப எது தவறானது? நாய் குறைக்கும், கத்தும் இருக்கிறது தவறானது. அடுத்து 100வது மற்றும் கடைசி வினான்றது பாருங்க, பின்வரும் சரியான தொடரை தேர்க. கயல்விழி நேற்று பாடம் படித்தாள். ஸோ அதுக்கப்புறம் ராமன் நாளை ஊருக்கு போகின்றான். அதுக்கப்புறம் கின்று வந்திருக்கு, இது வந்து நிகழ்காலத்துக்கு, நாளைன்றப்ப எதிர்காலம் கிடையாது. அடுத்து ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தினார் அப்படின்றது இருக்கு. அடுத்து ராமன் நேற்றுன்றப்ப கடந்த காலம், படிப்பான்றப்ப எதிர்காலம், அப்ப இதுவும் கிடையாது. அப்ப கயல்வெளி நேற்றுன்றப்ப இறந்த காலம், படித்தால் இத்து வந்திருக்கு, இறந்த கால இடைநிலை. ஸோ அப்ப ஆன்சர் வந்து ஏ தான். இப்ப மொத்தம் வந்து 100 வினாக்கள் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான வினாக்கள் பார்த்துருப்போம். நீங்களும் என்னோட சேர்ந்து எழுதிருப்பீங்க.
100க்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வினா வந்து சந்தேகம் இருக்குன்னா அது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு வந்து அதை என்கொயரி பண்ணிக்குவாங்க. நீங்களும் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான தமிழ் வகுப்புகள் இப்போ போயிருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி தமிழ் வகுப்புகளுக்கு மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. ஆஃபர்ஸும் போய்க்கிருக்கு. உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஸோ மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.